அன்பர் இயேசுவின் நல்ல நாமத்தில் வாழ்த்துக்கள். நம்ம எப்படி நம்முடைய காரியங்களில் எல்லாம் ஜெயம் எடுக்க முடியும் என்று சொல்லி இன்னைக்கு ஆவியானவர் ஒரு அழகான ரகசியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அவ்வளவுதான். என்ன அழகான ஆலோசனை பார்த்தீங்களா? என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும், எவ்வளவு அழகா ஆவியானவர் சொல்லுகிறார், எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். இது மட்டும் அப்பாட்ட கேட்பேன், இன்னொன்று எங்க அம்மா சொல்றாங்கல்ல அதை தான் கேட்பேன். அப்படியா? பிரியமானவர்களே, அருள்நாதரிடத்துல விசாரிக்காம ஒரு காரியத்தை நீங்க செய்யக்கூடாதுன்னு இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். அதுக்கு என்ன செய்யணுமா? அவர் சத்தத்தை கேட்கணுமா? எவ்வளவு அழகான வசனம். என் சத்தத்தை கேட்கணும், நான் கற்பிக்கிறபடி நீங்க செய்யணும். சத்தத்தை கேட்டாதானே அவர் என்ன கற்பிக்கிறார் என்று புரிந்து கொள்ள முடியும், இல்லையா? யோவான் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, மேய்ப்பனுடைய குரலை ஆடுகள் அறிந்திருக்கிறதாம். நம்ம அப்பாவுடைய குரலை நம்ம அறிஞ்சிருக்கணுங்க. தினம் தினம் ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு 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 பழகிருச்சு. அதனால மேய்ப்பனுடைய குரல் அவங்களுக்கு நல்லா தெரியும். பிரியமானவர்களே, நாம் எப்படி நம்ம அப்பாவுடைய குரலை கேட்டு கேட்டு பழகி இருக்கிறோமா, அல்லது அந்நியனுடைய குரலை கேட்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, யோவான் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, அந்நியனுடைய குரலை ஆடுகள் அறியலையா. ஏன்னா அந்த குரலை அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஆடுகள்லாம் மேய்ப்பனுடைய குரலை மட்டும்தான் கேட்பாங்க. நாம யாருடைய குரலை கேட்கிறோம்? பிரியமானவர்களே, ஏவாள் அருமையான தாயார் ஒரு நாள் ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய குரலை கேட்டு கேட்டு பழகினவர்கள் தான் என்ன செய்தாங்களாம்? ஒரு நாள் அந்நியனுடைய குரலை கேட்டுட்டாங்களாம். அந்நியனுடைய குரலை கேட்டார்கள், சர்ப்பத்தினுடைய குரலை கேட்டார்கள். என்ன நடந்துச்சு? சாபம். அவங்க சந்ததி சந்ததியாய் சாபத்தை பற்றி கொண்டார்கள், உடுத்தி கொண்டார்கள். பிரியமானவர்களே, ஆதலால் நம்ம மேய்ப்பனுடைய குரலை கேட்டு அதன்படி நடந்தா நமக்கு வாழ்வு உண்டாயிருக்கும்னு இன்னைக்கு ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, சாமுவேல் என்று ஒரு அருமையான பிள்ளையாண்டான். சாமுவேலின் புத்தகத்துல அவர் என்ன செய்தாராம்? தேவ சமூகத்திலே தேவனுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாராம். ஒரு நாள் தேவன் சாமுவேல் சாமுவேல் என்று அவரை பெயர் சொல்லி அழைத்தாராம். ஆனா சாமுவேல் கர்த்தரை அறியாதிருந்தான். அதனால அந்த குரலை அவன் இனம் கண்டு கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அப்பாவுடைய குரலை நாம் இனம் கண்டுகொள்ள வேண்டுமானால் அவர் அறிஞ்சிருக்கணும், அவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அவர் எப்படி பேசுவார்னு புரிஞ்சிருக்கணும், அவருடைய பாஷை நமக்கு தெரியணும். அதுக்கு என்ன செய்யறது? வேத வசனங்களை கருத்தோடு நாம் வாசிக்க 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 அப்பாவுடைய குரலுக்கு பழகிருவோங்க. அப்பாவுடைய சத்தம் நமக்கு தெளிவா கேட்கும். ஆதலால் தினம் வேத வசனங்கள் உள்ள போனோம், அதை தான் கேட்டு பழகணும். அந்நியருடைய சத்தம் அது நம்மளை ஒரு வேளை திசை திருப்பிச்சுன்னா நம்ம தடுமாறி விழ நேரிடும். பிரியமானவர்களே, ஆதலால் நம்ம அப்பாவுடைய குரலை தினம் காலையிலே கேட்டுருவோமா? அவர் இன்னைக்கு என்ன சொல்றாருங்கிறத அறிந்து அதன்படி நடப்போமா? இன்னையிலிருந்து நமக்கு ஜெயம்தான்.
இன்றில் இருந்து நாம் ஜெயம் எடுக்க நல்லதொரு ஆலோசனையை ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். ஆதலால் நம்ம அப்பாவுடைய சத்தத்துக்கு நம்முடைய இருதயத்தை பழக்குவிப்போம். பிரியமானவர்களே, வேதத்தை காலையிலே வாசிங்க. அவருடைய குரல் நாள் முழுவதும் உங்க செவியில நிற்கணும். செய்வீர்களா? உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகரே, நாதா, ஆவியான அன்பு தெய்வமே, அப்பாவுடைய சத்தத்தை கேட்டு அதுக்கு செவி கொடுத்து அதன்படி நடவுங்கள்னு ஆவியானவர் சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா, நாங்க உங்க சொந்த பிள்ளைகளா மாறிடுவோம். அப்பா, உமக்கு நன்றி. தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் இந்த நிமிஷம் முதல் உங்க குரலை துல்லியமா நாங்க கண்டுபிடிக்க எங்களுக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அவருடைய குரல்னால நமக்கு வாழ்வு உண்டு. பிரியமானவர்களே, அந்த வாழ்வை உங்க மேலெல்லாம் சொல்லி உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில்